ஏன் இப்படி பண்ணிட்டு போனான்னு தெரில. ஊருக்கு போயிட்டு 2 நாள் ரிட்டர்ன் வரலான்னு தான் போனேன். ஆனால் ஃப்ரிட்ஜோட சுவிட்ச் யார் ஆஃப் பண்ணதுன்னு தெரில. இதில் வெஜிடபிள்ஸு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போனேன். போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில், தங்கச்சி வீட்டில், மாமியார் வீட்டில்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர 10 நாள் ஆகிடுச்சு. வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணது தெரியாமல் ஃபுல்லும் நாறிட்டு இருந்தது. வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருந்தது. காலையிலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான். நைட்டு இங்கே வந்த உடனே ஸ்மெல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஹால் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹோட்டல்லேயும் வாங்கி சாப்பிட்டாச்சு. மார்னிங்கும் ஹோட்டல்லே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் சிம்பிளாக லஞ்ச் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் ஊருக்கு பிளான் பண்ணி போகிறது என்னவோ ஒன்று தான், திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு மனசே வரதில்லை. சரின்ட்டு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில், மாமியார் வீட்டில் எல்லாத்துலேயும் அவங்கவுங்க வீட்டில் எது இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு பத்தாது தான், ஆனால் ஊர்லேருந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம். தேங்காய், மாங்காய், புளி, வேர்க்கடலை, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி தங்கச்சிக்கிட்டேருந்து கொஞ்சமாக ஹேர் எல்லாம் ஆட்டை போட்டு வந்தாச்சு. நல்லா ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லியிருந்தா, சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ் காலையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்மெல் போன மாதிரி இருந்தது. இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தான். எப்போவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி பச்சை மிளகாய் சாம்பார் வச்சு, வரும்போது கொஞ்சமாக முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதையே வச்சு இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சும் முடிச்சாச்சு.